Taste the Daily. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் முழுவதும் விவசாய நிலத்தை அபகரிப்பதை தடுக்காவிட்டால் தேர்தல் களத்தில் திமுகவிற்கு எதிராக தீவிரமாக களமாட வேண்டிய நிலை வரும் என தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடலை எச்சரித்துள்ளார். திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் தமிழ்நாட்டில் 40% அரிசி உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது. விளைநிலங்கள் வேகமாக குடியிருப்பு மனைகளாக ரியல் எஸ்டேட்டுகளாக மாறி வருகிறது. இதுக்கு அதிகார குடும்பத்தை சார்ந்தவர்களே பங்குதாரர்களாக இருந்து இது ஊக்குவிக்கிறார்கள். இன்னைக்கு ரியல் எஸ்டேட் மாஃபியாக்கள் தான் அரசுடைய பெரும் திட்டங்களை எங்க செயல்படுத்த வேண்டும் என்று முடிவெடுக்கிற அதிகாரம் அவர்கள் கையிலே இருக்கிறது, ஆட்சியாளர் கையில் இருக்கிறா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் ரியல் எஸ்டேட் அதிபர்களுடைய ஆதிக்கம் வேகம் எடுத்திருக்கிறது. இதனை தடுத்து நிறுத்த முதலமைச்சர் முன்வர வேண்டும். தொடர்ந்து நாங்கள் அதற்கான இயக்கங்கள் போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். பரந்தூரில் விமான நிலைய அமைப்பிற்கு எதிரான போராட்டம் தீவிரமாக நடந்து வருகிறது. அதேபோல சிப்காட் அமைப்பிற்கு எதிரான போராட்டத்தை பல மாவட்டங்களில் விவசாயிகள் எந்தெந்த இடங்களில் ஒப்புதலோடு அந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று போராடுகிறார்களோ அங்கே எல்லாம் எங்களுடைய அமைப்பு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது.